ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Marthandam குக்கிங். இன்றைக்கி நம்ம Marthandam குக்கிங்கில் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் சுக்கா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூட சூப்பரான காம்பினேஷன். இன்னைக்கு ஃபுல் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஒரு சிக்கனோட அளவு 700 கிராம் இருக்கும். அதே போல் 2 சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கட் பண்ணுறதுக்கு தெரியாது. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு தான் கட் பண்ணுற வீடியோ போடுறது.
கட் பண்ணி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு லெமன்ல ஹாஃப் எடுத்து ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ½ அன் ஹவராவது ரெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. அப்போதான் மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளாடி நல்லா பிடிக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் 70% வந்தா போதும். சிக்கன்ல இருந்து வர்ற தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை எடுத்து செப்பரேட்டா மாத்தி வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லா வத்தணும்னு இல்லை, 70% வெந்தாச்சு. இப்ப மாத்தி வச்சுக்கலாம். ரெடி பண்ண 2 சிக்கனுக்கு தேவையான உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு எடுத்துருக்கேன். நீங்க எவ்வளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி அளவை மாத்திக்கோங்க. நீளமா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா வேகும். இப்போ நம்ம அந்த சேம் பேன்ல வடிகட்டின அந்த சிக்கன்ல இருந்த ஸ்டாக்கை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகு கட் பண்ணல, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுனால கட் பண்ணல. நீங்க வேணும்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மணம் மாறுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இஞ்சி பேஸ்டோட பச்சை மணம் மாறினதுக்கு அப்புறமா இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமா போதும். ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா
சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை மணம் மாறினதுக்கு அப்புறமா மாத்தி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 மினிட் வேக வச்சா போதும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் சுக்கா ரொம்ப காரமா இருக்காது, பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்ற அளவு தான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா மசாலா சேர்க்கும் போது மிளகு பொடியோட அளவை கூட்டிக்கோங்க. இந்த சிக்கன் சுக்கா வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மார்த்தாண்டம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.